அமைச்சர் சரத்குமார் பதவி விலகணும், ராஜினாமா பண்ணணும். எனக்கு இவங்களுக்கெல்லாம் நான் பைத்தியம் முத்திடுச்சா? 2 வருஷத்துக்கு முன்னால் அவர் ஐபிஎல் மேட்ச்சில் கேலரியில் என்னவோ பண்ணாருன்றாங்களே. இந்த அளவுகோலை பயன்படுத்தினா திமுகவில் ஒரு எந்த பதவியிலும் இருக்க முடியாத. இப்போ எல்லாம் ரெய்டு நடந்திருக்கு 2 நாளைக்கு முன்னால். ஏவா வேலுவை எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ண சொல்லுவீங்களா? எதிர்காலமே இருள் சூழ்ந்ததாக மாறிட்டதால திமுகவினருக்கு தலையும் புரியல, காலும் புரியல. எரியுதடி மாலா போடு. திமுக தலைவர்கள் அவனை போட்டு ஒயிட் வாஷ் பண்ணி இப்போ தியாகி செந்தில் பாலாஜி, திருட்டு பைய செந்தில் பாலாஜி இப்போ தியாகி செந்தில் பாலாஜி ஆயிட்டாரு. சீமானும் ஸ்டாலின் அவர்களும் ரொம்ப நெருங்கிய உறவுல பழகுறாங்க. நெருங்கிய உறவா? தகாத உறவு. இந்த பக்கம் சீமான், இந்த பக்கம் வைகோ. வைகோ இப்படி பார்க்கவே மாட்டேன்றாரு. ரெண்டும் கண்கள், நம் கண்கள்னு சொன்னதுக்காக விஜய லாரியில் அடிபட்டு சாவ ஒன்று இந்த பக்கமா இல்லைன்னா அந்த பக்கம் போ, நடுவில் நிற்காதன்னு சொன்ன ஆள் தான் சீமான். இன்றைக்கி அதுக்கெல்லாம் அனுபவிக்கிறாரு. குருவி மாதிரி அவர் சேர்த்தார் 16 வருஷத்தில் 8%. இன்றைக்கி அது டபக்குன்னு போய் 4% ஆயிடுச்சு. சேட்டை துரைமுருகன் இருக்கார் இல்லையா, அவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னா, திமுகவும் உதயநிதி உட்பட சரி கிடையாது, அதனால் சீமான் போனாதான் அது சரிப்படுத்துவார் அப்படின்றாரு. இவனுங்களுக்கு வெக்கமான வரவான அண்ணா திமுகக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து நின்னாலும் கண்டிப்பாக தாவேக்கா யாரை ஆதரிக்குதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. கான்ஃபிடென்ட்டா இருக்கு, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். சித்திரை 1 மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் சி.கே. மதிவணன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழகத்தில் அரசியலில் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் தாவேக்கால அமைச்சராக இருக்கக்கூடிய சரத் அவர்கள் ஒரு ஸ்டேடியமில் போதைப் பொருள் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு வீடியோ ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. பல பேர் பல விமர்சனங்கள் செய்கிறாங்க. அதுக்குமே இவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். ஆனாலுமே எதிர்கட்சியிலேருந்து தலைவர்களும் சரி, அமைச்சர்களும் சரி, ரொம்பவுமே கடுமையாக அதை விமர்சிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் கீதா ஜீவன் அவங்க இவர் மருத்துவ பரிசோதனைக்கு போகணும் அப்படின்ற மாதிரியும் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. அது என்ன நினைக்கிறீங்க சார்? இது உண்மைதானா? அதாவதுங்க, ஒரு அமைச்சரின் ராஜினாமாவை நம்ம கேட்குறோம், கோருறோம் அப்படின்னு சொன்னால், பேசிக்கலாக அவர் அமைச்சர் பொறுப்பை மிஸ்யூஸ் பண்ணார், அமைச்சர் பொறுப்பை பயன்படுத்தி முறைகேடுகள் செய்தார், யாருக்காவது தொல்லை கொடுத்தார், இல்லை அவர் இல்லீகலான விஷயங்களில் ஈடுபட்டார் அப்படின்னு சொன்னால் அவருடைய ராஜினாமாவை கோரதான் முடியும் எதிர்கட்சிகள். அது செய்கிறது அவருடைய மனசாட்சி தான். இதுதான் இந்தியாவில் இருக்கிற நிலவரம். அப்போ இந்த நாளைக்கு கூட பார்த்தேன், திமுக மாணவர் அணி ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சுருக்காங்களாம். அமைச்சர் சரத்குமார் பதவி விலகணும், ராஜினாமா பண்ணோன்னு. எனக்கு இவங்களுக்கெல்லாம் நான் பைத்தியம் முத்திடுச்சா இல்லை என்ன, இவங்க தமிழ்நாட்டில் தான் இருக்காங்களா, வேறு ஏதாவது உலகத்தில் இருக்காங்களான்னு தெரியல. இப்போ திமுக மாணவர் அணி, அந்த அணிக்கு முன்னால் ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் வரைக்கும் ராஜீவ் காந்தின்னு ஒருத்தர் பொறுப்பாளராக இருந்தார். ஒரு நாள் திடீர்னு அவரை மாற்றிட்டு இப்போ ஒரு பெண்மணியை போட்டிருக்காங்க இன்சார்ஜாக. ஏன் அவரை மாற்றினாங்கன்னு பகிரங்கமாக திமுக மாணவர் அணியால் வெளியே சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஆட்களை வச்சிட்டு இருக்கிற திமுக இன்றைக்கி சரத்குமார்ன்றவர் ஒரு இளைஞர். அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னால், அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னால், 2 வருஷத்துக்கு முன்னால் ஏதோ ஐபிஎல் மேட்ச்சில் ஏதோ செஞ்சாருன்றாங்க. அது இன்னும் நிரூபணம் ஆகலை. அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு, இவங்க ஒரு கதை கட்டுறாங்க. பேசிக்கலாக அதுக்குள்ளே நான் போகல. அவர் எம்எல்ஏவா, அதாவது பொது வாழ்க்கையில் ஒரு எம்எல்ஏவானது மே மாதம் 4ஆம் தேதி. அவர் அமைச்சராக பொறுப்பெடுத்துக்கிட்டு மே மாதம் எண்டில் எடுத்துக்கினார். 2 வருஷத்துக்கு முன்னால் அவர் ஐபிஎல் மேட்ச்சில் கேலரியில் என்னவோ பண்ணாருன்றாங்களே.
அதுக்கு அவர் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணோன்னு கோரிக்கை வைக்கிறாங்களே திமுககாரங்க. அப்படி இந்த அளவுகோலை பயன்படுத்தினா திமுகவில் ஒரு எந்த பதவியிலும் இருக்க முடியாத, இன்க்ளூடிங் உதயநிதி, இன்க்ளூடிங் மு.க. ஸ்டாலின், எல்லாருமே பதவியில் எந்த பொறுப்புலையும் ஏற்றுக்க தகுதி இல்லாதவரை இன்றைக்கி ஆகிடுவாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் பாவம், சின்ன பசங்க, அவங்க புரியல அவங்களுக்கு. ஆனால் நான் அதாவது பொது வாழ்க்கைக்கு வர்றவங்க தூய்மையானவர்களாக இருக்கணும், ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் அரசியல்வாதிகள் என்பதில் இருவேறு கருத்து இருக்க முடியாது. ஆனால் அவரை பதவி விலக சொல்கிறோன்னா அதுக்கு ஒரு நியாயமான ரீசன்ஸ் இருக்கணும். எங்களுக்கு பிடிக்கல, இந்த ஆட்சியில் 35 பேர் இருக்காங்க, இதில் யாராவது ஒருத்தர் ராஜினாமா பண்ண வச்சு ஏதாவது குழப்பத்தை உண்டாக்கணும் அப்படின்றதுக்கெல்லாம் கேட்கக்கூடாது. நான் இந்த தம்பிங்களுக்கு என்ன கேட்குறேன்னா, திமுக மாணவர் அணி அந்த தொண்டர்களுக்கெல்லாம், இந்த செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் இருக்கிறார் தெரியுமா உங்கள் கட்சியில், ஆல் பவர்ஃபுல். அவரை கரூரில் போய் நேராக மு.க. ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தார், திருட்டு ஊழல் பேர் வழி பெருச்சாலின்லாம் பேசிட்டு வந்தார். நான் வந்தால் உன்னை ஜெயிலில் போடுவேன்னு. ஆனால் அந்த ஆள் அதிமுகலேருந்து திமுகவுக்கு ஜாயின் பண்ண உடனே பெரிய வாஷிங் மிஷினில் உங்கள் திமுக தலைவர்கள் அவனை போட்டு ஒயிட் வாஷ் பண்ணி இப்போ தியாகி செந்தில் பாலாஜி, திருட்டு செந்தில் பாலாஜி இப்போ தியாகி செந்தில் பாலாஜி ஆகிட்டார். இது போல் ஆளுங்களெல்லாம் உங்கள் கட்சியில் வச்சுக்கிட்டு நீங்கள் தார்மீகம், பொறுப்பு, நீதி, நேர்மை இதெல்லாம் பேசலாமா கண்ணுங்களா? ரெண்டாவது நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், செந்தில் பாலாஜி கைதானார், இடி கைது பண்ணிச்சு. அவரை எதுக்காக கைது பண்ணிச்சு? அவர் அமைச்சராக போக்குவரத்து துறையில் அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருக்கும்போது பாவப்பட்ட ஜனங்கள் கண்டக்டர் வேலைக்கு, டிரைவர் வேலைக்கு, கிளீனர் வேலைக்கு லட்சக்கணக்கில் ரூபாய் வாங்கிட்டு, லஞ்சம் வாங்கிட்டு, அவங்களுக்கு அந்த வேலையும் கொடுக்காம பணத்தையும் திருப்பி கொடுக்காத அந்த உத்தம புத்திரன் அவங்கள ஏமாத்ததால், வஞ்சித்ததால் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டில் போய் அது கேஸ் ஆகி தான் அரெஸ்ட் பண்ணாங்க. சரி, இப்போ அரெஸ்ட் பண்ணி அந்தால ஒரு 10 மாதத்துக்கு மேலே ஜெயிலில் இருந்தார்னு நினைக்கிறேன். அவர் ஜெயிலில் இருக்கும்போது பல மாதங்கள் திமுகவில் மந்திரியாக இருக்கும்போது தான் அரெஸ்ட் ஆனார். அவர் ஜெயிலில் இருக்கும்போதும் மு.க. ஸ்டாலின் அவர் ஒரு பெரிய தார்மீக அரசியல்வாதி இல்லையா, தார்மீகத்தை அப்படியே உயர்த்தி பிடிக்கிறார் இல்லையா, அவர் என்ன பண்ணார்னா மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோவை பல மாதம் வச்சுட்டு இருந்தார். அதாவது ஏக காலத்தில் செந்தில் பாலாஜி தமிழ்நாட்டு சிறையில் ஒரு கைதியாகவும் இருக்கிறாரு, லஞ்சம் வாங்கின கைதியாக இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் மந்திரியாகவும் இருக்கிறார். நான் தெரியாமல் கேட்குறேன், இப்போ காவல்துறை ஜெயில் இருக்கு இல்லையா, அதுக்கு ஐஜி, எஸ்பி, இன்ஸ்பெக்டர்லாம் இருப்பாங்க, வார்டன்லாம். இப்போ அவங்கெல்லாம் மாநில அரசு பொறுப்பில் தானே வராங்க, மாநில அரசின் கீழ் தானே பணியாளர்கள். இப்போ அவங்க இந்த செந்தில் பாலாஜியை கைதியாக நடத்துவாங்களா, அமைச்சராக நடத்துவாங்களா? இவ்வளோ அயோக்கியதானே நீங்கள் பண்ணிட்டு நம்ம கண் முன்னால் இப்போவே ஏதோ சரத்குமார், அவர் சரத்குமார் யாராக இருந்தார், இஸ் நோபடி. இன்னைக்கு அவர் மினிஸ்டர், இன்னைக்கு அவர் எம்எல்ஏ, இஸ் ரெஸ்பான்சிபிள், அக்கௌண்டபிள் இன்னைக்கு. ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னால் அவர் நீங்கள் சொல்கிற குற்றத்தை அவர் செய்யலைன்னு அவர் மறுத்துட்டாரு. உண்மை அது தெரியாதுமா, அதுக்குள்ளே நம்ம தெரியாத விஷயம் போவானா. ஆக நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளையே நாங்கள் மிரட்டலுக்கு அஞ்ச மாட்டோம், ஏவா வேலுவை மிரட்ட வேண்டாம். ஏங்க ரோடே போடாமல் 3 கோடி ரூபாவை ஸ்வாகா பண்ணியிருக்கீங்க. இப்போ எல்லாம் ரெய்டு நடந்திருக்கு 2 நாளைக்கு முன்னால். ஏவா வேலுவை எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண சொல்லுவீங்களா? திமுகவினரை கேட்கிறேன். பொது வாழ்வில் தூய்மை இந்த கேஸ்லாம் முடிட்டோம், அவர் நிரபராதினா வரட்டும், திரும்பி அது இடைத்தேர்தலில் நின்று செய்வீங்களா, கேட்பீங்களா? என்ன பேசுகிறீங்க? அதாவது தாவேக்கா ஆட்சி அமைத்து விட்டது, இந்த மாறி மாறி உருட்டிகிட்டு இருந்தாங்கள்ல திமுக அதிமுக, அந்த கதை முடிந்து விட்டது. அப்போ உங்களுக்கு தாங்க முடியல. உங்கள் கூட இருந்த கூட்டணி கட்சிகள்லாம் ஒன்று ஒன்றா பிச்சுக்கின்னு போயிட்டாங்க.
லேட்டஸ்டாக போனவர் மதிமுக. மதிமுக. இப்போ உங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு கட்சி ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு தேமுதிக இருக்கு. அது எவ்வளோ நாளைக்கு உங்கள் கூட இருக்கும்னு தெரியாது. ஆக எதிர்காலமே இருள் சூழ்ந்ததாக மாறிட்டதால திமுகவினருக்கு தலையும் புரியல காலும் புரியல. ஆளாளுக்கு ஒன்று ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சரத்குமார் ராஜினாமா பண்ணால் என்ன ஆகும் எனக்கு புரியல. அவர் என்ன தப்பு பண்ணிட்டாரு? எம்எல்ஏவா ஏதாவது தப்பு பண்ணிட்டாரா? இல்லை ஏவா வேலு மாதிரி எதாவது பண்ணிட்டாரா? செந்தில் பாலாஜி மாதிரி எதாவது? அவங்களெல்லாம் நீங்கள் அமைச்சர்களை ஜெயிலுக்கு போயிட்டு வந்து உடனே அமைச்சராகுனீங்க. அன்றைக்கி மறுநாள் செந்தில் பாலாஜியை கோர்ட்டு என்ன சொல்லிச்சுன்னா, செந்தில் பாலாஜிக்கு ஜாமீனே கொடுக்காம இருந்தது. அவர் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனார். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் மந்திரியாக இருந்தீங்கன்னா சாட்சிகளெல்லாம் கலைப்பீங்கன்ற சந்தேகம் இருக்குது. ஆகவே உங்களுக்கு விடுதலை வேணுமா, மந்திரியாக தொடரணுமா, ஜெயிலில் இருக்கணுமான்றதை நீங்கள் முடிவு பண்ணுங்க என்பது தான். அவர் மந்திரியாக இருக்க மாட்டேன்னு ராஜினாமா பண்ணார். ஆனால் இப்படி அவர் மந்திரி பதவியை ராஜினாமா பண்ண பிறகு தான் சுப்ரீம் கோர்ட்டில் அவருக்கு ஜாமீன் கொடுத்தாங்க. ஆனால் அவர் வெளியே வந்த மறுநாளே அவரை மந்திரி ஆக்குனாங்க. இப்படிப்பட்ட நியாயவான்கள் நீதிமான்கள் திமுகவில் ஏராளமாக இருக்காங்க. நான் பேச ஆரம்பித்தா அதுக்கு மணி போதாது, இந்த ஒரு நேர்காணலில் சொல்ல முடியாது. அவங்க இது கருணாநிதி காலத்திலேருந்து நடந்துட்டுருக்கிற அக்கிரமெல்லாம் எடுத்தா பாவம் என்ன பண்ணுவாங்க? திமுகவில் இன்றைக்கி நிலை குலைந்து போயிருக்காங்க. அதனாலங்க திமுக காரங்களுக்கு சட்டம், நீதி, நேர்மை, தூய்மையான அரசியல், பொது வாழ்க்கையில் அற வாழ்க்கை, தனிநபர் ஒழுக்கம், இதெல்லாம் பேசுறது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா இது எல்லாத்தையும் மீறி இருக்கிறவங்க தான் திமுகவில் இன்னைக்கு இருக்கிறவங்கெல்லாம். அதாவது தேவையில்லாமல் தாவேக அமைச்சர் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு போராட்டம்லாம் நடத்துறது இவங்களுக்கே பூமராங்க ஆகும். இன்னும் கொஞ்ச நாளில் நான் இன்னொன்று சொல்கிறேன். KN நேரு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில் ஒரு 2000 போஸ்ட்டை ஃபில்லப் பண்ணுறதுக்கு தலா 35 லட்சம் வாங்கினார்னு 252 பக்கம் சாட்சியங்களை இடி தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு துறைக்கு கொடுத்து அவர் மேலே FIR போடுங்கன்னு சொல்லி 1 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் தூய்மையான ஆட்சி நடத்தின நீதிக்கு தலை வணங்குகிற திமுக முதல்வர் ஸ்டாலின் இப்போ இல்லை, அப்போ அதை தூக்கி குப்பையில் போட்டார். இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்த உடனே முதல் சாங்ஷன் KN நேரு மேலே தான் இந்த FIR போட்டிருக்காங்க. அதனால் இவங்களுக்கெல்லாம் மற்றவங்களை குறை சொல்கிறதுக்கோ குற்றம் சொல்கிறதுக்கோ அருகதையும் இல்லை, யோகியதும் இல்லை. இதுக்கு மேலே நம்ம இதை பேச வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். சார், அடுத்தது பார்த்தீங்கன்னா சீமானும் ஸ்டாலின் அவர்களும் ரொம்ப நெருங்கிய உறவில் பழகுறாங்க. ஏன்னா நெருங்கிய உறவா? தகாத உறவு. இடைத்தேர்தலில் சீமானை நிற்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி அதிமுகலேருந்து எடப்பாடி அவர்களும் இவங்க 3 பேருமே ஒன்றா இணைஞ்சு அந்த மாதிரி ஒரு பேச்செலாம் போயிட்டுருக்கு. அது எப்படி கூட்டணியெல்லாம் போனதுனால இந்த முடிவு எடுக்கிறாரா ஸ்டாலின், இல்லை எதனால் இந்த முடிவு சார்? அதாவது எதை தின்னா பித்தம் தெளியுன்ற நிலையில தான் திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, பாஜக எல்லாருமே இருக்காங்க. ஏன்னா இந்த தேர்தலில் என்ன காட்டிட்டார்னா, ஈவன் எம்ஜிஆர் கூட ஒரு ஃபார்வர்ட் பிளாக், CPI இப்படி சில கட்சிகளின் துணையோடு தான் 1977 ஆட்சியை பிடிச்சார். பெரும்பான்மை பெற்று முதல்வர் ஆனார். 33% ஓட்டு வாங்கினார். அவருக்கு இருந்த அரசியல் அனுபவம், அரசியல் வாழ்க்கையில் அவர் கடந்து வந்த பாதை இதெல்லாம் அன்கம்பேரபிள். ஆனால் விஜய் 2.5 வருஷம் கட்சி ஆரம்பித்து தனியாக நின்னார். சோலோ தனியாக நின்று 35% ஓட்டை வாங்கியிருக்காரு. பெரும்பான்மை கிடைக்காத போயிருக்கலாம். ஒரு 10-15 சீட்டுகளில் அவங்க 500 ஓட்டு 1000 ஓட்டில் தான் வெற்றி வாய்ப்பை இழந்தார்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு சாதனையை பண்ண விஜய் கிட்ட இவங்க 20 கட்சியை வச்சுக்கின்னு ஒருத்தர், 7-8 கட்சியை வச்சுக்கின்னு ஒருத்தர், அதே போல் தனியாக தான் இருப்பேன், திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றா சேராது,
இது ரெண்டும் கண்கள், நம் கண்கள்னு சொன்னதுக்காக விஜய லாரியில் அடிபட்டு சாவ ஒன்று இந்த பக்கமா இல்லைன்னா அந்த பக்கம் போ, நடுவில் நிற்காதன்னு சொன்ன ஆள் தான் சீமான். இன்றைக்கி அதுக்கெல்லாம் அனுபவிக்கிறாரு. குருவி மாதிரி அவர் சேர்த்தார் 16 வருஷத்தில் 8%. இன்றைக்கி அது டபக்குன்னு போய் 4% ஆயிடுச்சு. இப்போ இன்றைக்கி வந்து இந்த அதிமுக, எடப்பாடி பழனிசாமி, திமுக, மு.க. ஸ்டாலின், அப்புறம் நாம் தமிழர், இவங்க எல்லாருக்குமே என்ன இது, நம்ம எதிர்காலத்தை ஒரு சின்ன பையன் வந்து அடித்து காலி பண்ணிட்டானே, இவ்வளோ நாளாக நம்ம கட்டி வச்ச கோட்டையெல்லாம் இப்போ நாசமாகுதுன்றதால இந்த 6 இடைத்தேர்தல்களில் வந்து எதுலையாவது ஜெயிச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க, தவிப்பில் இருக்காங்க. அது எதனால தான் கல்யாண வீடு, கருமாதி வீடு எல்லாத்துலேயும் இப்போ கதறிட்டு இருக்காங்க. அண்மையில் கூட பார்த்தேன், ஏதோ ஒரு திருமண வீட்டில் உதயநிதி இல்லை, அவர் விடுங்க, அவர் கதறிட்டே தான் இருக்காரு. உதயநிதி தான் அவர் இல்லை. ஸ்டாலின் இந்த பக்கம், சீமான் இந்த பக்கம், வைகோ இப்படி பார்க்கவே மாட்டேன்றாரு. அதாவது அவங்க பொதுக்குழுவில் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், இப்போ பார்க்கலாம் பரவாயில்ல, புரிஞ்சிக்கலாம். அப்போ சீமான் கிட்ட தான் அப்படியே அந்யோன்யமாக இருந்தாங்க. என்ன பேசுனாங்கன்னு தெரில. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தேர் இழுக்கலாம், தனியாக ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட்டு இன்னைக்கு காலையில் பார்த்தேன் சமூக ஊடகத்தில், சேட்டை துரைமுருகன் இருக்கார் இல்லையா, அவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னா, இன்றைக்கி இருக்கிற சூழலில் சட்டமன்றத்துக்குள்ள அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகிறதுக்கு ஆளே சரியா இல்லை. என்ன சொல்கிறாரு பாருங்க, ஆளே சரியா இல்லைன்னா 47 இல்லை, இப்போ 5 போயிடுச்சு இல்லையா, 42 அதிமுக இன்க்ளூடிங் இபிஎஸ் சரி கிடையாது. அதே போல் 57 திமுகவும் உதயநிதி உட்பட சரி கிடையாது. அதனால் சீமான் போனால் தான் அது சரிப்படுத்துவார் அப்படின்றாரு. இவனுங்களுக்கு வெக்கமான வரவான அதிமுக திமுகவுக்கு இந்த ஆளு தூக்கின்னு போய் காமன் கேண்டிடேட்டாக போட்டு ஜெயித்தோன்னா நாளைக்கு இந்த ஆள் வானத்தை வில்லா வளைச்சான்வார், நான் தான்வார். சீமான் பற்றி நமக்கு தெரியும், அவர் வந்து வசன வியாபாரி, வாய்ச்சொல் வீரர், வாய்ச்சவடாலில் தான் அவர், வேற ஒன்றும் கிடையாது, சரக்கு கிடையாது. ஆனாலும் பாருங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு செய்தி வந்துட்டு இருக்குது, புது வேட்பாளராக அவரை வந்து அம்பாசமுத்திரத்தில் நிற்க வைக்க போகிறாங்க. ஏன் அங்கே அம்பாசமுத்திரத்துக்கு போகிறாங்க? திருச்சி கிழக்கு வந்து விஜய் அவர்கள் காலி பண்ணது, அங்கே எல்லாம் நின்று உங்கள் வீரத்தை காட்டணும். என்ன சார் காரணம் அம்பாசமுத்திரத்தில் நிற்க? நாடார் இவங்க சமூக நீதி ஜாதிய எதிர்ப்புக்காரர்கள், பெரியாரின் பேரன்கள் இல்லையா. நாடார்கள் வந்து அங்கே ரொம்ப ஜாஸ்தி. இப்போ சீமான் நாடார் என்பதால் அவரை கொண்டு போய் அங்கே ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ இடைத்தேர்தல் எவ்வளோ 6ல் நடக்குது, ஏன் அங்கே போகிறாங்கன்னா அங்கே தான் இந்த ஜாதி இருக்குது. இவங்க சமூக நீதி பல்ல இழிச்சிச்சா திமுக அதிமுக. இது அதாவதுங்க, இதெல்லாம் மக்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. நிச்சயமாக வந்து சீமான் இல்லை கோமான் வந்து நின்னாலும், இவங்க எல்லாரும் சேர்ந்து நின்னாலும் கண்டிப்பாக தாவேக்கா யாரை ஆதரிக்குதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. தாவேக்கா யாரை நிறுத்துதோ அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. இவங்க கதைலாம் முடிஞ்சிடுச்சுங்க. இவங்க இனிமேல் வந்து எல்லாம் விழலுக்கிறைத்த நீராக தான் போவோம். அதுவும் சீமானை நம்பி இவங்க போனாங்கன்னா சீமானம் காலியாவார். ஏன்னா தமிழ் தேசியம் வேறு, திராவிடம் வேறு, பெரியார் மன்றானா பெரியாரே மண்ணுன்னு சொன்னாலும் இவங்களும் வந்து சேர்ந்தாங்கன்னா மியூச்சுவலி அது வந்து இதாகிடும், டிஸ்அட்வான்டேஜ் ஆகிடும், செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆகிடும், எல்லாமே அழிவாங்க. அதனால் வந்து அது ஒன்றும் பெரிய இதுவாக இருக்காது. ஆனால் மீடியா அதை பம்ப் பண்ணுவாங்க. சீமான் பொது வேட்பாளர்னா, புது வேட்பாளராக எல்லா தேர்தலையும் தோத்த ஆள் தானேங்க, உள்ளூர்லேயே விலை போகாத ஆள், சொந்த மாவட்டம் காரைக்குடி சிவகங்கையில் 4ஆவதாக தானே வந்தார் அவர். வெற்றி தோல்வி சகஜங்க. என்ன சொல்கிறாங்க, வின்னர் ரன்னர்னு இருந்தால் பரவாயில்ல. இவர் ஒரு கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர். நயினார் நாகேந்திரன் எப்படி தோத்தாரோ அந்த மாதிரி இப்போ எடப்பாடி ஜெயிச்சிட்டார்ல, எடப்பாடியில் ஜெயிச்சிட்டாரா இல்லையா? அந்த வகையில் கொளத்தூரில் ஸ்டாலின் தோத்தாரு, தோத்தா கூட ரன்னராக வந்தார்ல. ஹி ஹஸ் நாட் லாஸ்ட் இஸ் டெபாசிட்.
ஆனால் இங்கே 4வது இடத்துல வந்தார் காரைக்குடியில். ஆனால் வாய் மட்டும் இது வரைக்கும் கிழியுது. சொந்த ஊரில் இவர் அங்கே போய் ஜாதின்னு பேசுவாரா? இல்லை மக்கள் என்ன இந்த தேர்தலுங்க பல புதுமைகளை செய்திருக்குது 2026. அதாவது வந்து ஜாதி, மதம், பணம் இதெல்லாம் அடித்து தூக்கி போட்டுடுச்சு. மாற்றம் வேணும்டா தமிழ்நாட்டில், நீங்கள் 2 பேரும் அடித்த கொல்ல போதும் நிறுத்துங்கடான்ட்டாங்க. அதனால் வந்துங்க இவர் திரும்ப போயிட்டு அந்த பழைய பேட்டர்ன், அந்த ஓல்டு பேட்டர்ன், அது ரிஜெக்டட் பை த பீப்புள், ஜாதி இதெல்லாம் எடுத்துன்னு போய் பணத்தை கொடுத்து ஜெயிக்கலான்னாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் எடுபட போகிறதில்ல. மீண்டும் தோல்வி. இப்போ இது வரைக்கும் 3 முறை தோற்றுருக்காருன்னு நினைக்கிறேன் சீமான். 4வது முறையும் தோற்று போவார்ன்றது தான் என்னுடைய அழுத்தமான நம்பிக்கை. சார் இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ பிடி அரசகுமார் அவர் வந்து பிடி அரசகுமார் திமுக நிர்வாகி தானே அவர், பள்ளி தலைமை தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு லஞ்சம் வாங்கின அந்த இதுல. ஸோ அது முதல் கைது, ஃபர்ஸ்ட் அரெஸ்ட். many arrest will follow. அன்பில் மகேஷ் கூட அவங்க தானே கல்வி அமைச்சராக இருந்தார் அந்த இதுல. அப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து கூட்டணியா வச்சு அந்த லஞ்சம்லாம் வாங்கியிருக்காங்க. தனியார் அன்பில் மகேஷ் டைரக்டா இல்லை, அன்பில் மகேஷ் தம்பி தான். எல்லாருமே தம்பிங்களால தான் மாட்டுவாங்க. KN நேரு மாட்டினாரு, செந்தில் பாலாஜி எல்லாம் என்னன்னா அவங்க நேரடியாக மாட்ட மாட்டாங்களாம். அவங்க தம்பிங்க தும்பிங்க இவங்கள வச்சு வசூல் பண்ணுறது. அப்படி இருந்தாலும் அவங்க பேர் அடிபடுது இல்லை சார்? ஆமாம், படம் இல்லை பின்ன வேற 3வது ஆள்கிட்ட நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டானா? இப்போ எல்லாருமே பல லட்சம் கோடி அடிச்சு வச்சுருக்காங்க. யாரும் லேஸ்பட்ட ஆளுங்க இல்லை. நேருவாக இருக்கலாம், செந்தில் பாலாஜியாக இருக்கலாம், எல்லாருமே. அன்பில் மகேஷ் எவ்வளோ அடிச்சிருக்காரு தெரியாது. ஆனால் ஒருத்தர் பேசின காணொலி பார்த்தேன். அந்த பள்ளி அந்த இது இருக்கு இல்லையா, CBSE தலைவர் நந்தகுமார்னு யாரு, அவர் பேசுறத பார்த்தா பயங்கரமா இருக்கு. அதாவது புதுப்பித்தலுக்கும் NOC கொடுக்கறதுக்கும் 35 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கியிருக்காங்களாம் ஒரு பள்ளியிலையும். இப்போ ராஜ்மோகன் இந்த தாவேக அரசு அமைந்தவனும் பள்ளி கல்விக்கு அமைச்சரானவனும் 2 நாளில் 1000 கல் இதுக்கு அப்படியே அடிச்சு விட்டாராம். இந்த ரினிவல் அண்ட் நோ அப்ஜெக்ஷன் 10 அவங்களே நான் காண்பது கனவா நனவான்னு அந்த ஸ்கூல் இவங்கெல்லாம் கரஸ்பாண்டன்ஸு அந்த ஸ்கூல் நடத்துகிறவங்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்க, என்னடா கிள்ளி பார்த்துக்கிறாங்களாம். ஏன்னா பணமும் கொடுத்து பின்னால் நடந்து ஒரு ஹோட்டலில் உட்காந்துக்கு வரான் அன்பில் மகேஷுடைய தம்பி இந்த அரசகுமார்லாம். அங்கே போய் பணம் கட்டினா தான் கொக்கி விழுமா, இங்கே வந்து உத்தரவு ஒத்துக்குவாங்களாம். ஸோ திமுக அரசில் ஆட்சியில் எல்லா துறைகளிலும் பகல் கொள்ளை அடிக்கப்பட்டிருக்கு. பார்ட்டி ஃபண்டுன்ற பேரில் சகட்டு மேனைக்கு வசூல் பண்ணியிருக்காங்க எல்லா துறையிலையுமே. ஆமாம், அதுக்கு பேர் பார்ட்டி ஃபண்டு. இப்போ எலக்ட்ரிசிட்டியில் பாருங்கள், நிர்மல்குமார் சொன்னார் 58,000 கோடிக்கு மேலே முறைகேடு நடந்திருக்குன்னு. அப்போது அந்த நிறுவனம் லாஸில் போகுது, கடன் அதிகமாகிடுச்சு 2,45,000 கோடி. அதனால் வந்துங்க திமுகவின் அமைச்சர்கள், திமுகவினுடைய மாப்பிள்ளை எல்லாரும் உள்ளே போவாங்க. அதை கண்கொள்ளா காட்சியை நம்ம பார்க்கலாம். அதனால் வந்து ஊழல் பற்றி நம்ம வந்து நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நடந்திருக்குங்க.